உங்க கணக்குப்படி ஜேஎஸ்கே, பால் ராயல்ஸ், டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ், அப்புறம் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் தான் கிளியர் வின்னர் நீங்க சொல்லியிருக்கீங்க. 4வது டீம் யார் சொல்லியிருக்கீங்க? ஈஸ்டர்ன் கேப். ஈஸ்டர்ன் கேப். ஸோ வாய்ப்பு கம்மி அப்படின்னு சொன்னது வந்து பிரெட்டோரியாவும் கேப் டவுனும். ஐயோ உங்களுக்கு புரியலனா? அவன் சொன்னா கண்டிப்பா நடக்கும்னா. யார் அந்த குரல்? பேர் என்ன? என்னையா யாரென்று தெரியவில்லை. ஹலோ ஆல், வணக்கம். SA20யோட பிளே ஆஃப்ஸ் ஆரம்பிச்சாச்சு. குவாலிஃபயர் ஒன் அப்போ ப்ரிவியூ பண்ண வந்திருக்கோம். பீடாக், வெல்கம் டு த ஷோ. இந்த மேட்ச் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் வர்சஸ் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் அட் கேப் டவுன். 5:30 ஸ்டார்ட்டு. ஒரு மாதிரி பயங்கரமாக சூடு பிடிச்சி பிஸ்னஸ் எண்டுக்கு வந்துருச்சு இந்த டோர்னமெண்ட்டு. உங்களுடைய ஃபேவரட், உங்களுடைய கனவு நிறைவேறிடுச்சு வேற. அதை பற்றி பின்னாடி பேசுவோம். செம்மாடி அடிச்சு ஒரு த்ரில்லர் ஜேஎஸ்கே கிளின்ச் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மேட்சை பற்றி சொல்லுங்க, உங்களோட இனிஷியல் தாட்ஸ் என்ன? SCC வர்சஸ் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ். இப்போ ரெண்டு டீமே பாத்தீங்கன்னா ஹார்ட் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. SCC பாத்தீங்கன்னா யூட்டிலிட்டி டீம். எப்படி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ரிசோர்ஸஸையும் மேக்சிமைஸ் பண்றது அப்படின்றத பார்த்து அதுல 10 out of 10 வாங்கியிருக்கிற ஒரு டீம். டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் நம்ம சாம்பியன்ஷிப் அடிப்பாங்கன்னு ஏன் சொன்னோம்னா, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த சாய்ஸஸ் வாட் தே ஹேட். பீட் பேட்டிங், போலிங், பவர் ஹிட்டிங், எல்லா பேசஸுமே அவங்களுக்கு கவர்டு. பூரன் போனாரு, அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. ரிச்சர்ட் கிளீசன் போனாரு, அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. தேவ் காட் ப்ராப்பர் பேக்கப்ஸ், extraordinary planning. They have better side on paper compared to all other teams. So it's going to be a mouth-watering clash. அதே மாதிரி கேப் டவுன்ல பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் டூ மெனி மேட்சஸ் பீங் பிளேட், பிச்சஸ் கொஞ்சம் ஸ்லைட்டா ஸ்லோ ஆயிட்டு இருக்கு. பட் 5:30 மணி அப்படிங்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும் கம்பேர்ட் டு டே கேம் வாட் MI அண்ட் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் பிளேடு. இப்போ இங்க கடைசி 19 மேட்ச்ல பாத்தீங்கன்னா டீம் பேட்டிங் செகண்ட் 11 ஜெயிச்சிருக்காங்க. டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 8 ஜெயிச்சிருக்காங்க. 58% சக்சஸ் ரேட் இன் ஃபேவர் ஆஃப் டீம் பேட்டிங் செகண்ட். திருப்பியும் சொல்றேன், இந்த கிரவுண்ட்ல 200 சேஸ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயும் சரி டொமஸ்டிக் கிரிக்கெட்லயும் சரி இந்த கிரவுண்ட் விட்னஸ் பண்ணதே கிடையாது. அப்படிங்கும் போது யூ ஹேவ் டு பேட் ஃபர்ஸ்ட். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 168, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 174. எப்பவுமே நான் என்ன சொல்வேன், இந்த 12 15 ரன் கூட அடிச்சாதான் it becomes average winning score from average first inning score. 168 average first inning score நம்ம சொல்றோம். அவங்க எவ்வளவு அடிச்சாங்க MICT கடைசி மேட்ச்? 163. அதனால ஆவரேஜ் ஸ்கோர் அடிச்சுட்டு ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. அந்த 15 ரன் அவங்க அடிச்சிருந்தாங்கன்னா ஸ்டோரி would have been different. பேஸ் bowlers economy 7.48, spinners economy 8.40. ஸோ இந்த நைட்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஸ்கிட் ஆகும். ஸ்பின்னர்ஸ் ஒன்லி பிக்அப் 21% ஆஃப் விக்கெட்ஸ் கம்பேர்ட் டு பேஸ் பவுலர்ஸ் 79. இங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஸ்கோர்ஸ் 170 ஆன் ஆவரேஜ் இஃப் தே டு நாட் லூஸ் மோர் தேன் அ விக்கெட் இன்சைட் பவர் பிளே. இங்கே எப்படின்னா எடுத்த உடனே செட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னன்னா, அதே மாதிரி டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் லாஸ்ட் 8 விக்கெட்ஸ் இன்சைட் 8 overs 9 out of 19 times. அந்த 8 ஓவர்ல பார்த்து நீங்க ஆடணும். Team batting second have got 50+ partnership for the first wicket 9 out of 19 times. 3 தடவை MICT 50+ partnership இந்த பேட்டிங் செகண்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஓவர் 11 to 15 எந்த டீம் நிறைய ரன் அடிக்கிறாங்களோ 16 out of 19 மேட்சஸ் அவங்க ஜெயிச்சிருக்காங்க போது இங்கேயும் கிட்டத்தட்ட ஹைவெல்டு மாதிரியான ஒரு இதுதான் இங்கேயும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் 10 ஓவர் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணோம், அவசரப்படாம. இப்ப இங்க உங்களுக்கு இந்த லாஜிக், இந்த 180 லாஜிக் எப்படி எடுப்பீங்கன்னா, 6 ஓவர்ல ஒரு 45, அவசரப்படக்கூடாது. இப்ப நீங்க ஆஸ்திரேலியால என்ன சொல்லுவான், அடிங்கன்னுவேன். 6 ஓவர்ல 45, அடுத்த 4 ஓவர்ல ஒரு 30, 10 ஓவர்ஸ்ல 75 வந்துட்டீங்கன்னா 11th ஓவர்ல இருந்து மொமெண்டம் எடுக்க ஆரம்பிக்கும். 11 to 15 உங்களுக்கு ஒரு 50 ரன் வந்துடணும். அதுக்கப்புறம் கடைசியில ஒரு 50 ரன் வந்துடும். தட் இஸ் அ பாத்வே ஃபார் யூ டு கெட் டு 180 அடிச்சீங்கன்னா யூ ஆல்வேஸ் ஹேவ் அ சான்ஸ் இஃப் யூ யூஸ் யுவர் ரிசோர்சஸ் வெல். இப்ப இங்க பாத்தீங்கன்னா, இப்ப சன்ரைசர்ஸோட பிளேயிங் லெவனு ரொம்ப கிளியர். அதுல எந்த இதுவுமே இருக்காது. டேவிட் மலான், ஜோர்டன் ஹெர்மன், ஐடன் மார்க்ரம், டாம் ஏபல், ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ், பேட்ரிக் க்ரூகர், மார்க்கோ யான்சன், லியம் டான்சன், சைமன் ஆர்மர். அந்த ஃபிட்னஸ் கன்சர்ன் பிட்வீன் பாட்மேன் அண்ட் ஸ்வனோபில், அது ஒண்ணுதான் ஒரு இதுதான். அதுக்கப்புறம் டேனியல் வரல் வாஸ் பீன் பிரில்லியன்ட் இந்த டோர்னமெண்ட். இப்ப இவங்க எப்படி போவாங்கன்னா, இவங்க எப்படி போகணும்னு என்ன கேட்டா, குவிண்டன் டிகாக்க ஓப்பனிங் இறக்கணும் டோனி டிசோர்சிக்கு பதில. ஆனா அதை அவங்க பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அன்பார்ச்சுனேட்லி டோனி டிசோர்சி ஹஸ் நாட் ரியலி புட் ஹிஸ் ஹேண்ட் அப். பட் ஸ்டில் தே வில் கோ வித் மேத்யூ பிரெட்ஸ்கே, டோனி டிசோர்சி,
John Smith, Quinton de Kock, Henrik Klassen, Bjorn Mulder, Kimo Paul, Maharaj, Noor Ahmed, Reece Topley, and Naveenul Haque. Noor Ahmed is going to play his last match for them because he has to join the Afghanistan team. அது ஒரு மிகப்பெரிய இழப்பா இருக்கும் இவங்களுக்கு. தப்பித்தவறி இந்த மேட்ச் டிஎஸ்ஜி தோத்தாங்கன்னா திருப்பியும் வாண்டரஸ்ல சிங்கத்தோட குகையில சந்திக்கணும். இந்த நூர் அகமது இருந்தே சிங்கம் வந்துட்டு சிங்க குகையில நாங்க யாருன்றத காமிச்சாங்கும் போது they would badly want to win this game. ஸோ இங்க வந்து அந்த 10 ஓவர்ல ஒரு 75 for 2 சாலிடிட்டி கொடுக்குற டீம் யாரு? மேத்யூ பிரிட்ஸ்கே ஒரே கியர், டோனி டிசோர்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா ஃபார்முக்கு வரல, ஜான் ஸ்மட்ஸ் ஒரே கியர்ல தான் ஆடுறாரு, குவிண்டன் டி காக் ஒரே கியர்ல தான் ஆடுறாரு. அங்க கிளாசி கன்வென்ஷனல் மலான், கிளாசி கன்வென்ஷனல் ஹெர்மேன், கிளாசி கன்வென்ஷனல் மாக்ரம், கிளாசி கன்வென்ஷனல் ஏபல் அப்படிங்கும் போது இந்த 10 ஓவர்ல 75 சாலிடிட்டி கொடுக்குற அந்த ஒரு இது கண்டிப்பா எஸ்சிசிக்கு அந்த இது இருக்கு எட்ஜ். அதுக்கப்புறம் நீங்க 11 to 20 இடிக்கிற அந்த மிடில் அண்ட் லேட் ஆர்டர் இங்க பாத்தீங்கன்னா ஹென்ரிக் கிளாசன் அவரை பத்தி சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது. மல்டர் இஸ் ரியலி பிளேயிங் வெல். கீமோ பால் வந்து பெருசா பார்ட்டிக்கு வரல. கேஷவ் மகாராஜ் கேன் பேட் அண்ட் தென் ஃபாலோட் பை டெய்ல். It totally depends on Henrik Klassen to give the thrust from 11 to 20. Early wickets விழுந்ததுன்னா it is going to be too much of pressure for Klassen. அங்க பாத்தீங்கன்னா ஸ்டப்ஸ் வேற லெவல் ஃபார்ம்ல இருக்காரு. Kruger can hit big time. Marco Hansen showed what he can when he got promotion. Liam Dawson is a very capable batsman. Simon Harmer is also a capable batsman. Bayes Sonopil can hit big sixes. அந்த எட்ஜும் எஸ்சிசி தான் இருக்கு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி அப் ஃப்ரண்ட் 10 ஓவர்ல செட் பண்ற போலிங் அட்டாக் யாரு? ரீஸ் டாப்லி பெருசா இந்த டோர்னமெண்ட்ல எதுவும் வரல. நவீனுல் ஹக் இஸ் நாட் அ விக்கெட் டேக்கர், இஸ் அ விக்கெட் டேக்கர் இந்த டெத் ஓவர்ஸ் போலிங் ஸ்லோ ஹெட் டெலிவரிஸ் இவங்களோட ஸ்ட்ரென்த். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வியான் மல்டர் ஒருவேளை டாயின் பிரிட்டோரியஸ் ஆனார்னா ஒரு டோனி டிசோர்சிக்கு பதிலா இஸ் ஆல்சோ நாட் அ விக்கெட் டேக்கர் இந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர். They totally are reliant on 2 spinners, that is Maharaj and Noor Ahmed to strike. அங்க பாத்தீங்கன்னா Daniel Worrell, yes, is capable of picking wickets, has shown it. Bartman, அவ்வளவுதான் சொல்ல மாட்டேன். Bayes Sonopil, அவ்வளவு பெருசா சொல்ல மாட்டேன். Marco Hansen is a wicket taker, but he goes for runs போது பெரிய பேலன்ஸ் எதுவும் இல்லைன்றதுனால அந்த பேட்டிங் இது பாத்தீங்கன்னா இவங்க எக்ஸ்ப்ளோசிவா இருந்தாலும் அவங்க ரொம்ப கன்வென்ஷனல் கரெக்டா ஆடுறாங்கன்றதுனால க்ளோசஸ்ட் மார்ஜின் ஆஃப் 50.5 to 49.5 to the defending champions Sunrisers Eastern Cape, even though I said DHG win the tournament. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்ல DHG தாங்கிறீங்களா? இல்ல டிஎஸ்சி தான் நான் சொல்லணும்னா ஒரே ஒரு கண்டிஷனோட சொல்லுவேன். கிளாஸ் ரொம்ப பின்னாடியே இறக்கி விடுறாங்க. ரொம்ப 15 பால் தான் கிடைக்குது அவருக்கு. ஒரு 30 பாலாவது அவர் கிடைக்கிற மாதிரி வந்தா பட் கண்டிப்பா டிஎஸ்சி ஜெயிப்பாங்கன்னு ஒரு கண்டிஷனோட இந்த மாதிரி பண்ணா டிஎஸ்சி ஜெயிக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் பீடா. அதர்வைஸ் ஐ வில் கோ வித் யுவர் எட்ஜ். ஆன் தட் நோட் ஃபேண்டசி பிக்ஸ் என்னென்ன? ஒரு 5 சொல்லிடுறேன், அது கணக்கில்ல. அதுக்கப்புறம் 2 தான் முக்கியம். நீங்க கேக்குறீங்கன்னு அதனால சொல்றேன். கிளாசனை விடாதீங்க, குவிண்டன் டி காக்க விடாதீங்க, நூர் அகமது விடவே விடாதீங்க. முதல்ல இருந்து ஒவ்வொருத்தரையும் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மார்க்கோ ஹான்சன் ஒரு ஃபேண்டசி ஸ்பெஷலிஸ்ட். ஐடன் மார்க்ராம் இஸ் டியூ. லாஸ்ட் டைமும் பாத்தீங்கன்னா இந்த செமிஃபைனல்ஸ்ல எப்ப தேவையோ ஜேஎஸ்கே எவ்வளவு ஒரு எக்ஸ்ட்ராடனரி 100 அடிச்சாரு. ஸோ என்னோட 5 பிக்ஸ் ஹென்ரிக் கிளாசன், ஐடன் மார்க்ராம், மார்க்கோ ஹான்சன், குவிண்டன் டி காக் அண்ட் நூர் அகமது. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டா அதிக பாயிண்ட்ஸ் மேன் ஆஃப் த மேட்ச் யாருன்றது நீங்க சொல்லுங்க. இல்ல குவிண்டன் டி காக் எல்லாமே பிக் மேட்ச் பிளேயர்ஸ். நீங்க சொன்னவங்க கண்டிப்பா அடிப்பாங்க. குவிண்டன் டி காக்கும் டியூ ஃபார் பிக்னு தான் நான் நினைக்கிறேன். மார்க்கோ நான் ஃபர்ஸ்ட் நேம் மார்க்கோ ஹான்சன் தான் எழுதியிருப்பேன். கரெக்டா நீங்க சொல்லிட்டீங்க. ஐ வில் அக்ரி ஃபுல்லி வித் பேங்க்ஸ் தட் யூ செலக்டட். நான் 100 நீங்க சொல்லிட்டீங்க பிடா. வாரல் ரொம்ப பியூட்டிஃபுல்லா போட்டிருக்காரு இந்த மேட்சுக்கு. ஐ திங்க் ஐ வில் கோ வித் வாரல். ஐ ரெக்கமெண்ட் வாரல். இந்த சைடு டோனி டிசோர்சி இன்னும் அடிக்கல அப்படின்னு சொல்றீங்க. அடிப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ தீஸ் ஆர் மை ரெக்கமெண்டேஷன்ஸ் பீடாக். ஸோ பீடாக் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஜேஎஸ்கே உள்ள போயிட்டாங்க. அந்த ஹீரோலாம் கடைசி நிமிஷம் ஓடி பஸ்ல ஏறுற மாதிரி அடிச்சு பிடிச்சி ஷாருக் கான் ட்ரெயின்ல ஏறுற மாதிரி முதல்ல நீங்க சொன்னீங்க. அதே மாதிரி உங்க ஃபேவரட் டானவன் ஃபரேரா அவர் 6 அடிச்சு உள்ள கொண்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது? இப்ப நீங்க ஹாப்பியா சொல்லுங்க. திருப்பியும் ஒன்னே ஒண்ணு கடைசியில கேட்டாங்க. அந்த 3 ஸ்பின்னர் ஆடாம கரெக்டா அந்த டயன் கேலியம கொண்டுனாங்க. சோ ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நீங்க இம்ரான் தாஹிர், மொயின் அலி பண்ணாதத ஒரு கைல் சிமன்ஸால பண்ண முடியாது. அந்த பேலன்ஸே இல்லாம நம்பர் 6ல உங்களுக்கு டனவன் ஃபெரேரா வர்றது எப்படி இருக்கு, நம்பர் 6ல கைல் சிமன்ஸ் வர்றது எப்படி இருக்கு?
இந்த பிச்சு எப்படிப்பட்ட ஒரு கட்டாந்தரன்னா குவிண்டன் டிகாக ரெஸ்ட் பண்ணி 37 for 3 இருந்து மல்டரும் ஜான் ஸ்மித்ஸும் ஆடி அவ்வளவு தூரம் கொண்டாந்தாங்க. கிளாசன் ஒரு கிழிச்சாரு கடைசியில. அது அடுத்த பிரச்சனை. 37 for 3 இருந்து இந்த 37 for 3 இருந்து 78 ஆல் அவுட் ஆனாங்க ஜேஎஸ்கே. அப்படிங்கும் போது இங்க இருந்து 203 அவங்க அடிக்கிறாங்கன்னா நீங்க யோசிச்சு பார்க்கணும். வந்து ரொம்ப சிம்பிள். இதுவும் என்னன்னு பார்த்தோன்னா கரெக்டா வந்து போன தடவை பண்ண மாதிரி பேனிக் ஆகாம டுப்ளாய ஓப்பனிங் இறக்குனாங்க. கரெக்டா அதை பண்ணாங்க. அவர் வந்து ஒரு கிழிச்சாரு. அதுக்கப்புறம் அந்த மொமெண்டம் போகவே இல்லை. நீங்க இந்த ரன் ரேட் பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த ஒரு ஓவர் 100 போட்ட உடனே அந்த மாதிரி கடுபட ஆயிடுச்சு. ஒழிய எனக்கு எப்படியும் தெரியும் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு, 4 பால்ல கம்ஃபர்டபுளா ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். அதை கட்சிக்கு மாதிரி இழுத்துன்னு போய் இது பண்ணிட்டாங்க. டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் ஆல்சோ டிடன்ட் ஹெல்ப் தெம்செல்வ்ஸ். இந்த மிடில் பேஸ்ல வந்துட்டு 100 கேஷவ் மகாராஜும் 4 ஓவர் போட்டிருந்தாங்கன்னா மேட்ச் இன்னும் கொஞ்சம் க்ளோஸா போயிருக்கும். அவர் ஏன் கேஷவ் மகாராஜ் இன்னும் அவர் 2 ஓவர் போடலன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இந்த கீமோ பால் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து ஃபாஸ்ட் பாலர்ஸ் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் ஈஸ் பண்ணிட்டாரு இதுல. ஏன்னா 204 அப்படின்றது ஓகே, 190 சொன்ன பார் ஸ்கோர்னு ஒரு 15 ரன் கூட அடிச்சாலும் திஸ் இஸ் த ஜேஎஸ்கே வாட் வி ஆல் வாண்டட். இந்த டாப் ஆர்டர் சரியா போச்சு. 2+ அடிக்க ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க சார், இந்த டீமை நிறுத்தவே முடியாது. அதே மாதிரி அடுத்தது வந்து பால் ராயல்ஸ் ஆடுறாங்க. எந்த ஒரு பேட்டிங்ல ஒரு பேலன்ஸ் இல்ல, போலிங்ல ஒரு பேலன்ஸ் இல்ல, அந்த மாதிரியான ஒரு கசமுசா டீம் அது. அப்படிங்கும் போது they are going to play against them, particularly the form coming back. இந்த மாதிரி ஒரு மேட்ச், இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நீங்க ஜெயிச்சு வந்தீங்கன்னா கான்பிடன்ஸ் ரொம்ப ஹையா இருக்கும். இந்த மாதிரி இம்ரான் டாயர் மாதிரி ஒரு ஆள் எந்த மாதிரி பிச்சா இருந்தாலும் 4 ஓவர்ல 25 ரன் போட்டுறாரு. அப்படிங்கும் போது ஒன்லி திங் இஸ் they need to make sure the death bowling அவ்வளவு நல்லா போடுறாங்க. அந்த நாண்ட்ரி பர்கர்லாம் வந்து பவர் பிளேல டெத்ல வந்து 15 ரன் 20 ரன் கொடுக்குறாங்க. அந்த டக் பிரேஸ்வெல் லாஸ்ட் ஓவர்ல 2 பேரும் கொடுத்தாங்க மாறி. லிசார்ட் வில்லியம்ஸும் 18-19 20th ஓவர் ஒரு கன் ஓவர் போட்டாரு டக் பிரேஸ்வெல். அந்த ஓவர் அவர் போடலன்னா இன்னொரு 15 ரன் கூட போயிருக்கும். பிரில்லியன்ட் ஓவர் போட்டாரு. இந்த காம்பினேஷனை மாத்தாம அவங்க ஆடணும். பால் ராயல்ஸா ஜேஎஸ்கே ஜெயிச்சதே இல்லை. Things are going to change. I firmly believe that JSK will have an easy game against Paul Royals. ஸோ ஆன் தட் நோட் எல்லாமே பார்த்தாச்சு. ஸ்ட்ராட்டஜிஸ், பிளேயிங் லெவன்ஸ், ஃபேண்டசி எல்லாமே. உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? அந்த டோனி டிசோசிக்கு அது வந்து ஹோம் கிரவுண்டு. இந்த 3 வருஷமா அவர் அடிச்ச அடியில அவரை ஒண்ணுமே பண்ண முடியாம டெஸ்ட் கிரிக்கெட்லயும் ஓடிஐ கிரிக்கெட்லயும் ஒரு டெஸ்ட் இதுல வந்து டொமஸ்டிக்ல ஒரு 300 ஓடிஐ டொமஸ்டிக்லாம் வெறும் 100 கிழிச்சிருக்காரு கேப்டவுன்ல. ஸோ தட் மைட் ஒர்க் இன் ஃபேவர் ஆஃப் தம், பர்டிகுலர்லி யூ புட்டிங் யுவர் மணி ஆன் ஹிம். அதனால அது நடக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே அதை தான் சொல்லுவேன், அந்த வின்னிங் மொமெண்டம் விடாதீங்க. ஆல் ஆஃப் அ சடன் 204 ரன் அடிச்சுட்டு நீங்க என்னடா அது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க ஒரு யோசனையில இப்ப கேப்டவுன் போவாங்க. தட் இஸ் த லாஸ்ட் திங் யூ ரியலி வாண்ட் கோயிங் ஃபார்வர்ட் ஃபார் த டீம். ஏன்னா வந்து நீங்க இதுக்கு முன்னாடி ஜெயிச்ச 7 மேட்ச் எல்லாம் கணக்கே கிடையாது. கடைசி மேட்ச் என்னன்றதை யோசிச்சு அந்த ஒரு யோசனையோட போவீங்க, இவன் அடி வாங்கிட்டானே அவன் அடி வாங்கிட்டானே அப்படின்னு. அதனால இட் இஸ் கோயிங் டு பி சம்திங் வேர் யூனோ எஸ்சிசி வந்து ஏன் எட்ஜ் இருக்கும்னு சொல்றேன்னா திருப்பியும் சொல்ல, அந்த டீமை நீங்க வந்து பேப்பர்ல பாத்தீங்கன்னா பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. எல்லாருமே யூட்டிலிட்டி கிரிக்கெட்டர்ஸ். அந்த போலிங் யூனிட்டை வச்சு 78 ஆல் அவுட் பண்ணிட்டாங்க ஜேஎஸ்கேவை சேம் வென்யூல. எஸ், ஐ அக்ரி, தே போல் ஃபர்ஸ்ட். இவங்க 204 டிஃபெண்ட் பண்ண முடியலங்கும் போது எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் டீம்ன்றது எஸ்சிசி புரியுதுன்றதால தே வில் டெஃபினெட்லி கோ வித் எட்ஜ். ஒரே அட்வான்டேஜ் என்ன உங்களுக்கு, ஓத்தாலும் யூ ஆல்வேஸ் ஹேவ் அனதர் சான்ஸ். ஆனா நீங்க சூப்பர் கிங்ஸுக்கு உயிர் கொடுத்துட்டீங்க. அவங்க வந்து திருப்பியும் சிங்க கொகையில சந்திக்கிறீங்கும் போது நிறைய பேர் கேட்பீங்க, 100 மேட்ச் இருக்குங்க இல்ல அதுதான் நிறைய பேர் கேட்பாங்க, பீடா ஒரு மேட்ச் அவங்க ஜெயிக்கணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. இன்னொன்னு ஸ்டார்ட் சொல்றேன், ஜேஎஸ்கே ஜெயிக்காத ஒரே டீம் இந்த எஸ்ஏ லீக் ஹிஸ்டரியில ஈவன் லாஸ்ட் இயர் அண்ட் திஸ் இயர் பால் ராயல்ஸ் தான். ஒரு மேட்ச் கூட அவங்க ஜெயிச்சது கிடையாது. ஆனா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரெக்கார்டுங்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் தேர் டு பி சேஞ்ச். அப்படிங்கும் போது ஐ ஃபீல் ஜேஎஸ்கே வில் கோ ஃபேவரட்ஸ் அந்த கேம். அதை நாங்க திருப்பி வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த மேட்ச் ப்ரிவியூவும் பண்ணுவோம், இந்த மேட்ச் ரிவ்யூவும் பண்ணுவோம், ரெண்டுமே பண்ணுவோம். Until we come back and entertain you for the next one, which is going to be a blockbuster one. Thanks a lot and bye-bye.